திமுக கூட்டணிக்கு போட்டியாக தாவேகா தலைமையில் ஒரு நல்ல கூட்டணி அமைந்தால் திமுக கூட்டணிக்கும் தாவேகா கூட்டணிக்கும் இடையேதான் போட்டி இருக்கும் என்று அவர்கள் சொன்னதைத்தான் நான் சொல்றேன். எனக்கு யாரை பார்த்து அச்சமும் இல்லை, யார் மீது பொறாமமும் இல்லை. அதனால புதிய கட்சியாக இருக்கலாம். நீண்ட நாள் திரைப்படத்துறையில் 30 ஆண்டுகளாக உச்சபட்ச நடிகராக இருக்கின்ற திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு கட்சி ஆரம்பித்து அவரது சுற்றுப்பயணங்களில் எல்லாம் நிறைய இளைஞர்கள் எழுச்சியோடு அவரது கூட்டத்திற்கு வருவதை பார்க்கும் பொழுது ஊடகத்துறையைச் சேர்ந்த நீங்களும் அரசியல் நோக்கர்களும் சொல்கின்ற கருத்தும் சர்வே எடுக்கிற சொல்றதும் ஒன்றாக இருப்பதாக நினைக்கிறேன். அதான் நான் சொல்றேனே தவிர விஜய் தான் வெற்றி பெற்று விடுவார் நான் சொல்லல. திமுகவிற்கு கூட்டணி இன்றைக்கு வலுவாக இருக்கிறது. எத்தனையோ அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் இருந்தோம். 24 பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி தான் 100% வெற்றி பெற்றது. அதை வீழ்த்துவதற்கு அல்லது அதோட கடுமையான போட்டியை உருவாக்கக்கூடிய சக்தியாக பழனிசாமி இன்றைக்கு இல்லை. அவரது சுயநலத்தால் அந்த மாபெரும் இயக்கம் இன்றைக்கு எடப்பாடி திமுகவாக மாறிவிட்டது. இதான் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி சொல்லல, நான் இருப்பதை சொல்கிறேன். பழனிசாமி தாம் பதவியில் இருந்தா போதுங்கிற சுயநலத்தோட செயல்பட்டு வருகிற காரணத்தினால்தான் இந்த நேரத்தையும் சொல்றேன். நான் பழனிசாமியோட எந்த காலத்திலையும் போக மாட்டேன். பழனிசாமி தலைமை மற்றவர்களை அந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்று நினைப்பவர்களை அரவணைத்து செல்ல கூட அவர் அச்சப்படுகிறார். ஒரு தலைமை பண்புக்கு தேவையான எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய குறைந்தபட்ச பண்பாடு கூட அவரிடம் இல்லை. திரு செங்கோட்டையன் அவர்கள் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் எங்கள்கிட்ட எல்லாம் பேசினார். என்னோட 2017க்கு அப்புறம் அவர் பேசவே இல்லை. நாங்கள் என்னை கட்சியை விட்டு நீக்கிய பிறகு இப்பொழுது அவர் 2-3 மாதங்களுக்கு முன்பு நினைக்கிறேன், இல்ல 2 மாதங்களுக்கு முன்பு எல்லோரும் ஒன்றிணையணுங்கிற கோரிக்கையை வைத்து அவர் பொதுவெளியில் வந்த பிறகுதான் எங்களை எல்லாம் தொடர்பு கொண்டாரு. அதை தொடர்ந்து தான் எங்கள்கிட்ட பேசியிருந்தார். அப்ப கூட அவர் பழனிசாமிக்கு எதிராகவோ யாருக்கும் எதிராகவோ பேசவில்லை. நாங்கள் எல்லோரும் ஒரு அணியில் வரணும்னு தான் பேசினார். அதனாலதான் சொல்றேன், இப்ப பழனிசாமி திமுகவை எதிர்க்கின்ற வலுவான ஒரு சக்தியாக இல்லை. இரட்டை இலை மிகவும் பலவீனமாகிக் கொண்டிருக்கிறது.